ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஃபேமிலி டைரி. இன்னைக்கு சண்டே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ஒரு குட்டி விலாகாக பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் இப்போ தான் எந்திரிச்சு எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே பிளான் பண்ணணும். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, அம்மா அப்பா எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சாதத்துக்கு அரிசி ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க அப்பாவும் பசங்களும் போய் சிக்கன் எடுத்துட்டு வர போறாங்க. அப்பா அவங்க சிக்கன்ல என்ன செய்யட்டும்? சில்லி சிக்கன். பாப்பாக்கு சில்லி சிக்கன், அப்புறம் வீட்ல எங்களுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி. ஸோ இதுதான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 2 வரமிளகாய். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரேவிக்கு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு, பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இஞ்சி வரணும், வாங்க போயிருக்காங்க சிக்கன் இஞ்சிலாம். ஸோ அது வந்த உடனே இதோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு. அவங்க அப்பா எல்லாரும் கடைக்கு போயிட்டு பால், சிக்கனு, அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். பேஸ்ட்டுக்கு ஆல்ரெடி பூண்டெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ தான் இஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிக்கன் பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தனித்தனியாக பெப்பர் சிக்கனுக்கு தனியாக, அப்புறம் பசங்களோட சில்லி சிக்கனுக்கு போன்லெஸ் தனியாக, அது தனியாக எடுத்து வச்சு தான் செய்ய ஆரம்பிக்கணும். ரோஸ்ட் பண்ணது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணி, ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் மட்டும் வேகணும். ஸோ இதில் இருக்க தண்ணிக்கு அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லாவே ரெடி ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொடியெல்லாம் போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு ஒரு குண்டால லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, இதை ஃபஸ்ட்டு நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குற அந்த இதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இது பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் அது போட்டதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் கொஞ்சம் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுடலாம். பாருங்க, இப்போ நல்லாவே குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு. சிக்கனில் இருக்க தண்ணிலாம் விட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சிக்கன் மட்டும் வேகணும். இப்போ பாருங்கள், குழம்புக்கு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 சில்லு தேங்காவும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சின்ன கிரேவி மாதிரி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கம்மியாக வெங்காயம், அப்புறம் அரை தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கன் குழம்புல இருக்க சிக்கனை இந்த கிரேவியில் கொஞ்சம் குழம்போட சேர்த்து ஊற்றுறோம். குழம்புலேருந்து சிக்கன் எடுத்து போட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிரும். குழம்புல கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. என்ன சுந்தரிமா, சிக்கனும்லாம் வாசம் ரொம்ப பலமாக இருக்கும் போலக்குது. சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர். சண்டே ஸ்பெஷல். வாவ், நைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதம் வச்சாச்சு, அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நார்மல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுந்தரிமா, வாசம் சூப்பராக இருக்குது. பசிக்குது ரொம்ப. ரெடி ஆகிடுச்சா? வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.